அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: நெல் கொள்முதல் விலை உயர்வு. விவசாயிகளுக்கு குட் நியூஸ் சொன்ன முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின். சாதாரண நெல் ரகம் குவிண்டாலுக்கு 131 ரூபாயும், சன்னரக நெல் குவிண்டாலுக்கு 156 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இதன் காரணமாக சாதாரண நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாயும், சன்னரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2545 ரூபாயும் தரப்படும் எனவும், நெல் கொள்முதல் விலை உயர்வால் 10 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் எனவும் கூறியுள்ளார். மேலும் தலைவாசலில் 10 கோடியில் வேளாண் விற்பனை நிலையம் தரம் உயர்த்தப்படும் எனவும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு: வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் 1135 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் தகவல் தெரிவித்திருக்கிறார். கீழம்பாக்கத்திலிருந்து இன்று வெள்ளிக்கிழமை 138 பேருந்துகளும், சனிக்கிழமை 350 பேருந்துகளும், கோயம்பேடிலிருந்து வெள்ளிக்கிழமையன்று 55 பேருந்துகளும், சனிக்கிழமையன்று 50 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து வெள்ளிக்கிழமையன்று 20 பேருந்துகளும், சனிக்கிழமையன்று 20 பேருந்துகளும் மற்றும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 250 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: நாடு முழுவதும் ராகிங் தடுப்பு நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றாத 89 கல்வி நிறுவனங்களுக்கு விளக்கம் கேட்டு யுஜிசி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் தமிழகத்தை சேர்ந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு உடற்கல்வியல் பல்கலைக்கழகம், சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகம், திருச்சி ஐஐஎம், ஜேபிஆர் பல்கலைக்கழகம் ஆகிய 5 கல்வி நிறுவனங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. நான்காவது அறிவிப்பு: மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ஒருங்கிணைந்த குரூப் பி மற்றும் குரூப் சி பட்டதாரி அளவிலான தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் வலைத்தளமான ssc.government.in அல்லது ஆண்ட்ராய்டு செல்போனில் மை எஸ்எஸ்சி என்ற செயலி மூலமாக இணைய வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் எனவும் கடைசி தேதி 4/7/2025 அறிவிக்கப்பட்டும் உள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: நீர்நிலை, புறம்போக்கு மற்றும் கோயில் நிலங்கள் தனியாருக்கு பதிவு செய்யப்படுவதை தடுக்க பத்திரப்பதிவுத்துறை புதிய வழிமுறைகளை அறிமுகம் செய்துள்ளது. தமிழ் நிலம் என்ற தகவல் தொகுப்பில் சிறப்பு குறியீடு வழங்கப்பட்டு பத்திரப்பதிவுக்காக சர்வே எண்ணை உள்ளிடும் போது அது அரசு நிலமா என்பதை தானியங்கி முறையில் கண்டறிந்து பதிவை தடுக்கும் எனவும், இதனால் போலியான ஆவணங்கள் மூலம் அரசு நிலங்கள் அபகரிப்பு செய்வதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்தும் உள்ளது. ஆறாவது அறிவிப்பு: பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்தவர்களுக்கான ரேண்டம் எண் நேற்று ஒதுக்கீடு செய்யப்பட்டதை தொடர்ந்து வரும் 27ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. பின்னர் கலந்தாய்வு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும். மொத்தம் 3,02,374 பேர் விண்ணப்ப பதிவும் செய்திருக்கிறார்கள். பிஆர்க் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு இம்மாத இறுதியில் நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளதால் இந்த படிப்புக்கான இணையதள விண்ணப்ப பதிவானது மற்றும் சான்றிதழ் பதிவேற்றங்களை வரும் 30ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் எனவும், +2 துணைத் தேர்வு முடிவுகள் வெளியானவுடன் தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை துணை கலந்தாய்வுக்கான விண்ணப்ப தேதி அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறையில் தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் தலைவராக டாக்டர் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்களையும் மற்றும் பழங்குடியின நல வாரியத்தின் தலைவராக திருமதி கனிமொழி அவர்களையும் நியமித்து தமிழ்நாடு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இன்று நீலகிரி, கோவை, தென்காசி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டும் இருக்கிறது. மேலும் தேனி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஒன்பதாவது அறிவிப்பு: அரசு உதவி வழக்கு நடத்துனர் பதவிகளுக்கான முதன்மை எழுத்து தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் முழுமையான சான்றிதழை பதிவேற்றம் செய்ய கால அவகாசத்தை டிஎன்பிஎஸ்சி வழங்கியிருக்கிறது. சரிபார்ப்பிற்கு பின்னர் சில சான்றிதழ்கள் ஆவணங்கள் முழுமையாக சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் குறைபாடுடன் இருப்பது கண்டறியப்பட்டும் உள்ளது. எனவே இத்தகைய தேர்வர்கள் வருகிற 16ஆம் தேதி வரை
இரவு 12 மணிக்குள் விடுபட்ட மற்றும் முறையான சான்றிதழ்களை ஆவணங்களை மீள் பதிவேற்றம் செய்ய இறுதி வாய்ப்பு வழங்கப்படுகிறது. 10வது அறிவிப்பு. இனி ஒரு வாக்குச்சாவடியில் 1200 வாக்காளர்கள்தான் என தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வாக்குச்சாவடி சீரமைப்பு பணிகள் அடுத்த மாதம் தொடங்கும் என்றும் தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணி அக்டோபரில் தொடங்கும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் தகவல் அளித்தும் இருக்கிறார். மாநிலம் முழுவதும் 68,400 வாக்குச்சாவடிகள் உள்ள நிலையில் ஒவ்வொன்றிலும் 1200க்குள் வாக்காளர்கள் இருக்க வேண்டும் என்பதால் 1200 பேருக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகளை மறுசீரமைப்பு செய்ய தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது. 11வது அறிவிப்பு. காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பணியிடங்களை நிரப்ப உத்தரவிடப்பட்டும் உள்ளது. இதனை அடுத்து விரைவில் அறிவிப்பு வெளியிட்டு பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 12வது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் 18 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் 3 பேருக்கு பதவி உயர்வும் வழங்கப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகள் விடுதிகளிலும் 10 கோடி ரூபாய் செலவில் கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரான மெய்யநாதன் தெரிவித்திருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளில் 36 கல்லூரி மாணவ மாணவி விடுதிகள் தொடங்கப்பட்டுள்ளது எனவும் கடந்த ஆண்டில் மட்டுமே 19 விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளது எனவும் நடப்பாண்டில் 10 விடுதிகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள நூல்களை விடுதி மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக படிக்க வைஃபை இணைப்பு வசதியும் செய்யப்பட்டுள்ளது எனவும் கூறியிருக்கிறார். 14வது அறிவிப்பு. ரயில் புறப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பே இறுதி பயணிகள் பட்டியலை வெளியிட இந்திய ரயில்வே முடிவும் செய்திருக்கிறது. மேலும் ஜூலை 1ஆம் தேதி முதல் தக்கல் ரயில் டிக்கெட்டுகளை பெற ஆதார் எண் கட்டாயம் என்றும் ரயில்வே அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. 2025 ஜூலை 1 முதல் IRCTC இணையதளம் மற்றும் மொபைல் செயலியில் தக்கல் பயணச்சீட்டு முன்பதிவு ஆதார் உறுதிப்படுத்திய பயனர்களால் மட்டுமே முன்பதிவு செய்யலாம் எனவும் 2025 ஜூலை 15 முதல் ஆதாருடன் OTP அடிப்படையிலான உறுதிப்பாடு கட்டாயமாகும் எனவும் அதிகாரப்பூர்வ PRS கவுண்டர்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற முகவர்கள் பயனர் மொபைலுக்கு அனுப்பப்படும் OTPயை உறுதிப்படுத்திய பின்பே தக்கல் பயணச்சீட்டு முன்பதிவு வழங்க முடியும் எனவும் இது 2025 ஜூலை 15 முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் குளிர்சாதன வகைகளுக்கு காலை 10 மணி முதல் 10:30 மணி வரையும் சாதாரண வகைகளுக்கு காலை 11 மணி முதல் 11:30 மணி வரையும் இந்த கட்டுப்பாடானது தக்கல் சேவையின் பயன் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்று சேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது எனவும் இந்திய ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது. கடைசியாக 15வது அறிவிப்பு. தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் மாதத்துக்கான தொகுப்பூதியம் வழங்க 27 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2025-26 கல்வி ஆண்டிற்கான மொத்த தொகுப்பூதிய மதிப்பீடாக 93 கோடி ஒதுக்கீடு செய்ய ஆணையம் பிறப்பிக்கப்பட்டது. இதில் முதல் கட்டமாக 27 கோடியை விடுவித்து தொடக்க கல்வி இயக்குனர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.